கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது. கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு 4000 ரூபாய் அபராதமும் 6 மாத கடுங்காவல். அட பெருமாளே, அன்னைக்கு இந்த காளிப்பைய நம்மளை காட்டி கொடுத்திருந்தான்னா நமக்கு இதே கதிதானே. என்னமோ தப்பிச்சோம். என்ன என்ன சமாச்சாரம்? நான் அவனை பத்தி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அண்ணகிட்ட தங்கமானதான் நல்லவன் தான் சொன்ன. அவர் ஏதாவது போய் சொல்லியிருப்பாங்க. வந்த சமாச்சாரம் தெரியும் தெரியும். நான் சொல்றத நம்பு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காளி கோயிலுக்கு வா. இந்த கட்ட வேட்டியை போட்டு எனக்கு உன்கிட்ட ஒரு வேலை வேணும். உழைச்சி சாப்பிடறதா இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? காளி, வேலை வேணுமா? வேலை கேட்கிற லட்சணம் ஆயிடுச்சு. உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க என்னடா இருக்கு வேலை? கரடி பள்ளிக்கூடமா? குஸ்தி போடுறதுக்கு ஆளை பாரு. வேலை கேட்க வந்துட்டான். நீ ரவுடி போய, நான் கௌரவமான வியாபாரி. வேலை இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன முறைக்கிற? என்ன பக்கத்துல வர்ற? வேலை இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க ஒரு மாநாடு கூட்டி அம்மாவை தனிக்கு ராத்திரியோட ராத்திரியா வந்து உன் கழுத்தை அழுத்த போறாங்க. அதனால உடனடியாக ஒரு பாடி பாடி தேடிச்சு காலை ஊற்றி வைப்பார். அவனுக்கு பாடி இருக்கு. அவனுக்கு காடா போட்டுக்க. இன்னும் ஊ போட்டு நான் கதையை சொல்றேன். அவனுக்கு வேலையை கொடுக்குறேன். அப்புறம் நான் உனக்காக எள்ளும் தண்ணியோட ரெடியா இருக்கணும். எது வேண்டும்? எள்ளும் தண்ணியுமா இல்லை காளிமுத்துவன் வேலையா? எள்ளும் தண்ணி எனக்கு வேண்டாம். நீ சும்மா நான் கவனிக்கிறேன். காளி, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி என்னையா? உனக்கு வேலை கொடுத்துருக்கேன். சம்பளம் 50 ரூபா. நயா பைசா இல்ல முட்டை. நீங்க வா, 100 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுங்க. 100 ரூபாய் நீ பேசாம 50 ரூபாய் சம்பளம். நீ எவ்வளவு சம்பளம் முடியா? வேலை என்ன? வேலை ஒண்ணும் இல்லப்பா. காலையில கோழி போகிறதுக்கு முன்னால ஏந்திரிக்கணும். தோட்டம் பூரா தண்ணி பாய்ச்சணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? காளி, அத்தோட இந்த கடைக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கி போட்டணும். வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் வாங்கி போட்டணும். அப்புறம் ஒரு 200 மூட்டை நெல்லை வண்டியில ஏற்றி நீயே எடுத்துக்கிட்டு போய் சோளம் வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? முத்து, அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய் விளையாட்டா ஒரு 20 வண்டி செங்கல் அடிச்சிடணும். அப்புறம் நான் இந்த வேலையில எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். தூங்கின உட்பாடு ஒரு 2 மணி நேரம் உடம்ப பிடிக்கணும். சரி. அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு 4 வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடை இருக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஆமா. காளிமுத்தன் ஐயோ போறோம். காளிமுத்து ஓடிட போறாரு. ஏன் ஓடாப்புல நிச்சயம் செய்வாங்க? என்னடா விஷயம்? இப்படி வேலை சொல்றது? எப்படி வேலை செஞ்சாங்க? சித்தப்பா உங்களுக்கு லேபர் ஆக்ட் தெரியாது. ஒரு வாரம் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன பட்டிக்காரமா? அதுக்காக 24 மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க. கோழி கூப்பிடும்போது எந்திரிக்கிறவங்க எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த ஆளே எடுத்து கூழ் ஒண்ணு இருப்பாங்களா? சரி, ஆள் ஓரத்துக்கு முன்னால ஒரு 50 ரூபாய் முன்மணத்தை கொடுத்து ஆளை பிடிச்சு வைங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொடுங்க. சரியாதான் இருக்கு. அட்வான்ஸா? ஆமா, அட்வான்ஸ். வர்றேன் புரியும் கொடுத்த. நீ ரொம்ப நல்ல பிள்ளை. ரொம்ப நன்றி. 1000 யானை பலம் கொண்ட அந்த ராட்சசியான தாடகையானவள் வானத்துக்கும் பூமிக்கு நின்று கர்ஜித்துக் கொண்டிருந்தாள். கிளம்பி எதிர் சந்திரசூரியனை போல் ராமலட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாக அழிப்பொண்டு கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமதூட்ட பானம் தாடகையின் உடலை 2ஆக பிறக்க அவளும் தரையில் மலை போல் தாழ்ந்தாள். சொந்தக்காரங்க யாராவது செத்து போயிட்டாங்களா? சொல்லாம சொல்றான். இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி செத்து போனான். ஐயோ பாவம், நீ ஜாக்கிரதை. அத்தை, அண்ணனுக்கு அடுத்தவங்க வருத்தம் தெரியறதே இல்லை. நீங்க நல்லா என்னடா இதெல்லாம்? காளியப்பரையே செட்டியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. செட்டியார் கொடுத்த முன்பாட்டுலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கருத்துட்டு போய் சின்னாய்க்கு அழிச்சு கொடுத்து போ. மீனாட்சி, இவன் சொல்றத நம்பாத. செட்டியார் ஆடி இவன் வேலை கற்றுக்கிறதாவது. அவரை அடிச்சு பணத்தை கொள்ளை எடுத்துட்டு வந்திருக்கான். உங்க பரம்பரை புத்தி ஒண்ணு விட்டு எங்க போகும்? செட்டியார் கொள்ளை அடிக்கல. உன்னதான் சமஸ்தியா ஒரு நாளைக்கு நான் கொள்ளை அடிக்க போறேன். சாமி
சாமி பொட்டி. ஓஹோ, அப்படின்னா பொட்டியில சாமி இல்ல போல இருக்கு, பணம் தான் இருக்கா? காளி, பேசிக்கிறேம்மா, ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்டே நான் பேசிக்கிறேன். காளி, உண்மையை சொல்லு, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ, நீ உங்க சின்ன மாமா தானே இருப்ப. நீ அந்த மோனாவா தான் வளர்த்த, சின்ன அம்மாவா வளர்த்திருக்க. ஆமான்னு சொல்லிதான் திருடராக நடந்துக்கிறேன். காளி, கோச்சுக்காது, உண்மையில உள்ள பாசம் தான். இதெல்லாம் பார்த்த உடனே நீ எங்க தப்பு பண்ணிட்டு பயந்துட்ட. என்ன மன்னிச்சுடுற? உனக்கிட்ட இந்த மன்னிப்பு எங்க இருந்துதான் வருதோ? பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்த 50 ரூபாய் அட்வான்ஸ் செட்டியார், 10 ரூபாய் செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி, 10 ரூபாய் அந்த சாமானம் எல்லாம், பாக்கி 30. 10 என்கிட்ட கொடு, பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன். இந்தா உங்க சின்னமாவ சமையல் தூக்கிட்டு போ. பாப்பா சந்தைக்கு போ. எங்க போனாலும் பாப்பா, பாப்பா விட்டா எல்லாம் தெரியும். பாப்பா வா, சந்தைக்கு போலாம். உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை, வளையல், ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஜெயா, நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா? புது சமயமா அங்க என்னடா அந்த பெரிய பூசணிக்கா அன்னிக்கிட்ட வச்சு வைக்குது, இங்க என்னடா சின்ன பூசணிக்கா குழந்தைகிட்ட வச்சு வைக்கிறா. நீ வரலையா? என்ன அர்த்தம்? ஜெயா, எங்க சின்னம்மாவை திட்டினா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா? சித்தப்பா, நீ சின்னம்மாவை திட்டினா ஜெயா, சின்னம்மாவையும் கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன்னு சொல்லு. ஐயா, சொல்லு. ஒழுங்க வருகை ஐயா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு வேண்டுகை திக்கிறாதீங்க. அக்கா, நான் இந்த ஊர் சந்தை பார்த்ததே இல்ல, என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. போல இருக்க, அவன் இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயடா. தெரியல எனக்கு, நீ சொல்லுவேன். பொம்பளைக்கு பின்னால சுத்துறாங்க சம்சாரி, அடிய வீர பிரம்மச்சாரி, கூட்டிட்டு போக முடியாது. அப்பா பிரம்மச்சாரி, உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அனுமாரு அவரோட குருநாதர பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன், கோவம் வந்துட போகுது. சரி சரி, போயிட்டு திரும்பி வந்தோடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாத மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போயிட்டோம். அவங்கிட்ட அனாவசியம் வம்பிருக்காது, கோச்சுக்கோ. குழந்தைக்கு போட்டாச்சு, உங்க சம்சாரத்துக்கு வரைய சொல்லுங்களா? யாரு சம்சாரம்? பார்த்தவங்க சம்சாரம் இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ஜாக்கிரதா. உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? முகத்துல கல்யாண கடை வந்தாச்சு, கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நடந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு எங்க மரத்தடிக்கு போ, ஜோசியம் சொல்லலாம். இதுவா? இது லாக்கெட்டுமா? அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணோட படத்தை எண்ணிக்கொள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம். பிடிக்காத அவுத்தடிக்குது. ஏயா, நீ வியாபாரம் பண்ண வந்தியா, காதலும் கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியா? யோசிக்காதீங்கய்யா, இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம். சாமி படம் கூட வச்சுக்கலாம். செம்பட்டு எத்தானா? ஜெகமங்கன் புறக்கற்ற புல்புல் தாரா வருகிறான் வருகிறான். பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. ரசிகர்களே, கண் படைத்த அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது. அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் கூறும். கேளுங்கள் கேளுங்கள். என் பேரு புல்புல் தாரா. நீ என்ன சொல்ற? நான் பிறந்ததுல இருந்து கட்னி தான். என்ன காசு சம்பாதிச்சு எல்லா காசையும் இந்த சோம்பேறி தான் வாயில போட்டுக்கிறான். என் புல்புல், என் மானத்தை வாங்காத. உனக்கு விடுக்கலை தெரியுமா? விடுக்கடையா? ஓ, ஒரு போடு. தண்ணியில கிடப்பு சளி பிடிக்காது, தாளம் போட்டு பாடுவோம். அதுவா நாக்கு. புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? என்ன தேடிக்கோன கிருங்காச்சாரியா? அனுமாரு.
என் புலுபுல் தாரா, கொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம். அடி சக்க, நீ நம்மாளு. என் ஸ்டைலு கேட்டுக்கிட்டியா? கல்யாணங்கிறது குஸ்தி தானா? மாப்பிள, இப்போ நீயும் இந்த பொண்ணும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். உனக்காக நிக்கிறேன் இப்போ. 2 பேரும் கை கோட்டுக்குங்க. அதெல்லாம் என்ன வேலை? சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன். சிவநன்ற காலி, கல்கத்தா வாலி. கைய தரங்க. தரணியில திறந்த தாண்ட இது தரணியோ குழந்தையே ஒரு குழந்தை வச்சுட்டு போங்க. விளையாட சொல்லுது இங்கே ஓர் மங்கையும் உண்டு, எண்ணத்து ஆசையும் உண்டு. இங்கே ஓர் மங்கையும் உண்டு, எண்ணத்து ஆசையும் உண்டு. இன்னும் உன் எண்ணம் எங்கே செல்லுது? கல்யாண ஊர்வலம் பாரு, மாப்பிள்ளை பொண்ணை பாரு, கண்ணும் கண்ணும் பின்னலை பாரு, காரணம் நீயே சொல்லு. கதையாக சொல்லலாம், ஆசைக்கு எல்லையும் இல்லை, காதலிய பாவம் இல்லை. ஆசைக்கு எல்லையும் இல்லை, காதலிய பாவம் இல்லை. அஞ்சும் நெஞ்சம் எங்கே செல்லுது? கல்யாண ஊர்வலம் பாரு, மாப்பிள்ளை பொண்ணை பாரு, கண்ணும் கண்ணும் பின்னலை பாரு, காரணம் நீயே சொல்லு. என்ன நடக்கணும்? நீங்க உங்க புள்ள வளர்க்க வச்சுனா ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ 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 ஐயோ, எந்த கொலகார பள்ளிய பொண்ணாச்சு தனிக்கு போட்டுக்கிறானே. ஐயோ கீதா, எவன் சொல்லு, இந்த பரவாயில்ல யாரும் காமிச்சு போடுறேன். இதனால என் சொத்தே காலியானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பாத்துறேன். சொல்லி ஒண்ணு இல்லம்மா, நான் சந்தைக்கு போனேன்னா அன்று
என்ன நடந்தது? நடந்தது பூரா எப்படிமா சொல்றது? சும்மா சொல்லு, எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சந்தைக்கு போனேன்னா அங்கே ஒரு பெரிய சுழற்கா படிச்சது. அதுல மாட்டிட்டு கீழே விழுந்துட்டேன். கண்ணு வச்சு பாக்குறேன், தண்ணி கூட கிடைக்கிறேன். உடனே அம்பாதுர பர்வத்தோட ஒரு பேரு சொன்னேன். பத்திரமா கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆமா, போறதுக்கு முன்னாடி 3 பேர் வறுத்து வச்சுல சாப்பிடல. அப்படியா? இப்ப போறோம். சீதா, என் வயிற்றுல பால வாத்தியம்மா, நீ எங்கே அவனை காட்டு கொடுத்துடுவேன்னு பயந்துக்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கா. நான் தான் அவருக்கு கோலம் வரும்படியா நடந்துகிட்டேன். நீங்க என்ன பாருங்க, அவர் மனசு மாத்தல. என் பேரு சீதா இல்ல. சீதா காளிமுத்து முரடு உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது. நான் பாக்குற கண்ணால் அவனை பார்க்க வேறு யாரும் இல்லையே. அவன் குடியும் கொடுக்கணுமா ஆய முடியாமலே போயிடுவோம். நான் இப்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் துயரத்தை போக்க கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பியிருக்காரு. அக்கா, உங்க ஆசை மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் தங்கையும் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றாங்க. என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி செய்து கொடுக்கணும். சின்ன இது வீடா, இது மனுஷன் இருக்கிற கூடாது. தந்தை கரைக்கோயிலாக இருக்குது. மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான். எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன். இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்டமா கைகிறான் ஐயா. அப்பேற்பட்ட கஞ்சருக்கு இந்த மாதிரி அப்பாவும் சம்பாரிச்சு போடுறான் ஐயா. ஆகா, எதை எடுப்பு, எதை விடுவேன்? யார் நீங்க? ஆகா, கலைஞர் உங்க அப்படி இல்லை. அட சிந்தாயம், யாரு கொண்டாயம்? என்னது அற்புதமான கையை கொண்டாயம்? ஆகா ஆகா, ஏஜா இந்த 2 கையை வச்சு மண்ணை போட்டு அறிவு காளி ஐயா. ஐயா, நான் உன்கிட்ட சொல்லல, அறிவுட நம்பி செட்டியாரோட அண்ணம்மா பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன்னு. இதாவது செட்டியார் கிட்ட பணம், இங்க அறிவு, 2க்கும் சதா டபின் தான் மோதல். தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை, என் கால உலகாமா? ஐயோ கலைஞரே, கலைஞரே, நான் உங்க பெருமையை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்துட்டுங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்ட அரசுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா. அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில், அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனை. ஆனா இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதுயா. இன்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மோரே வந்து, கலைஞரே கலைஞரே, நீ செஞ்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க, இதுல ஒரு செட்ட குடியா என் ஸ்வீட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ண கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. காலி அவர்கிட்ட சொல்லு, முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு இப்படி முன்னாடி வையா. அப்பதான் மத்த பொம்மையுடைய அழகெல்லாம் எடுவது. அறிவு தொட்டுது, அறிவு பாருயா. இதை வச்சு உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்கான். இன்டர்வியூ கார்டு இல்லாம இவர் இன்டர்நேஷனல் பிகர். எப்படி ஒரு காலால ஆடி பிறகு டான்ஸ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தானா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கலைஞரே, நீ வாழ். ஏன் தம்பி, உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா? போகுதா? இது எப்படி போகும்? போவோம். எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறான். ஏங்கானே, உங்க அண்ணன் இன்னும் பஸ் ஏறணும் இல்லையா? உங்க சித்தப்ப ஏற விட்டாதானே? அது சரி, ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சமாயிடுமே. குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். என்ன அக்கிரமா இருக்கு? இவ்வளவு பொம்மை நம்ம தாண்டா சொல்லியா சொல்லி மாணிக்கம் கோண போட்டு கீழே குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையான கலைஞர் பாவம் இங்க எழுதிட்டு இருக்காரு. பாருங்க, உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிக்கையில திருடர்கள் ஜாக்கிரதை கலைவுலகில். திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம் அடிக்கல. என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடைய நம்பி இல்ல. அட போட்டம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன். 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்க ஒரு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தேவை. இன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது அந்த கந்தரை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோ போட்டோ ஆயுசு குறைஞ்சு போடுவாங்க. அறிவு, நான் எங்க அண்ணியை பிடிச்சிட்டு வரேன், நீ எங்க அண்ணனை பிடிச்சிக்க. 2 பேரும் ஒன்னா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞர கிட்டப்பா 3 வேற சோத்தையும் 4 வேற டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அடன்னு அடைச்சு ஏழைங்க வைத்தியத்துல கூட்டிட்டு எவ்வளவுக்கு போறானே. இதெல்லாம் மனுஷனா? மற்றவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான்? அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேட்கடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளியே சொல்ற மாதிரி இருக்க. படம் பிடிச்சு காட்டுவேன்டா, படம் பிடிச்சு காட்டுவேன். போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழைத்தண்டு லைட்டை போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதையும் பேர் எழுதி மறைச்ச.
மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான். வந்து உடனே கொடுத்தேன். இவனுக்கு பட்டம் படியில ஒரு படி அத்தனை பசங்க. ஆமா, எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான். அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படுத்து இருந்தாங்க. அந்த பயலை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடி இருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சின்னவா வாடகைக்கு. வீட்டை விட என்னடா செய்யணும்? போதும் விடாதுல்ல. இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கு. இந்த ஊர்ல எந்த பயலாதுன்னு நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு வையே, இல்ல ஒரு 15 நாள் தள்ளி இருச்சுத்தப்பா. இந்த மண்ணாடி மண்டலத்துல மாணிக்கம் விச்சார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு உண்மைதான். நான் தான் பின்னவன். அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் உடனடியா உன் ஞாபகமா ஒரு நினைவு சென்னை ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அறிவு இப்பத்தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன செய்ய போறேன்? முச்சந்தியில நிக்க வைக்க போறேன். வேண்டா, என்ன முச்சந்தியில நிறுத்துறதா உன்னை இவ்வளவு பேர் டாக்டர் செலவுக்கு படிக்க வச்சேன். என்ன சித்தப்பா கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க? என்னடா புரியல? தப்பாவே நினைக்கிறீங்களா? தப்பு. உங்களை மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை முச்சந்தியில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். வைக்கலாமே, நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு செலவு வேண்டாம். சித்தப்பா என்ன சித்தப்பா? தெருவில் பிள்ளையார் சில 2 நாள் வைக்கிறான். என் சிலைக்கு 10,000மா? பிள்ளையாரு நீங்களும் ஒண்ணு. அது பிள்ளையாரு, நான் மாணிக்கம். இந்த நகரத்துல இதே அழக ஒருத்தர் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம். அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருத முத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருத முத்து நம்ம ஆளு. அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். 1000 மண்ணாங்கட்டி ஆகுது. இது வியாபாரம். எது செலவு வைக்கிறதா? இதுல எல்லாம் நீ தலையிடாத. நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபான்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுவானுங்க. வாயா உனக்கு 100. 500 நீங்க அது கூட கொடுத்தாட்டா? இல்லடா, அந்த ஆளுக்கு 1100 சொன்னேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கீங்க. பத்தியா சித்தப்பா, பொண்ணு செய்து தரத்துக்கு நோட் எழுதி தரங்கிறாரு. கலந்துற எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு 500 ரூபாய் தரதா முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா இருக்கட்டும், வச்சுங்க. அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பார்த்தா கொடுத்துருவோம்.